வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க்கையில யாருக்கெல்லாம் வெற்றி வேணும், நான் நினைச்சது எனக்கு வெற்றியா அமையணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இது அவங்களுக்கு உண்டான பதிவு. அதாவது ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடைபெறும். அது எப்போ நடைபெறும்னா, ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் இருந்து ஆரம்பிச்சு 6 நாள் சஷ்டி விரதம் இருந்து 6வது நாள் சூரசம்ஹாரம் நடைபெறும். அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று. சூரனை வதம் செய்து தேவர்கள் எல்லாம் விடுதலை செய்த நாள் தான் அந்த சூரசம்ஹாரம் நடந்த நாள். அதுதான் கந்த சஷ்டி அப்படின்வாங்க. அந்த சஷ்டி விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சூரனை வதம் செய்து முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல ஒரு ஜெயந்திநாதரா இருக்கார். வெற்றி பெற்றா ஒரு சந்தோஷம் வரும் இல்ல, அப்படி ஒரு சந்தோஷத்தோட அங்க நிற்கிறார் இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சு. அப்போ நான் மேற்கொண்ட பணியில் எனக்கு வெற்றி வேணும், நான் ஒன்று நினைச்சிட்டு இருக்கேன், அது நடக்கணும், எனக்கு திருமண பிராப்தம் வேணும், எனக்கு குழந்தை பிராப்தம் வேணும், என்னுடைய தொழில் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் அதுக்காக மெனக்கிடுறீங்களோ, நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சு 48 நாளுக்குள்ள திருச்செந்தூர் முருகனை போய் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் ஒவ்வொரு வருஷமும் சூரசம்ஹாரம் முடிஞ்சு 48 நாளுக்குள்ள முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன். நான் மட்டும் போக மாட்டேன், கூட நண்பர்களை சேர்த்து இது வரைக்கும் திருச்செந்தூர் போகாதவங்கள நிறைய பேரை நான் கூட்டிட்டு போயிருக்கேன். அவங்களுடைய கனவெல்லாம் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்குது. ஸோ அப்போ இந்த வருஷமும் அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு. யாரெல்லாம் வரன்றீங்களோ ஒரு பிளான் பண்ணிக்கங்க. இந்த வருடமும் நான் திருச்செந்தூர் போக போறேன் இந்த 48 நாளுக்குள்ள. ஏன்னா ஜெயந்திநாதர் நம்ம போய் பார்க்கும்போது அவர் சந்தோஷத்துல இருக்கும்போது நம்ம எது கேட்டாலும் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இந்த வருஷமும் நான் திருச்செந்தூர் முருகரை போய் இந்த 48 நாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சு 48 நாளுக்குள்ள நான் போய் பார்க்க போறேன். நீங்க யாரெல்லாம் வர்றதுக்கு, என் கூட வர்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு பர்சனலா எனக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதாவது டெய்லி பஸ் போயிட்டு இருக்கு திருப்பதியிலேருந்து திருச்செந்தூருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கோச்சு வித் ஏசி. நான் அந்த பஸ்ஸில் தான் போகிறேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகணும். வழக்கமாக நம்ம எப்படி போவோம்னா, ஒரு டிராவல்ஸ் வேன், ஒரு 21 பேர் 22 பேர் போகிற அளவுக்கு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அதில் நேராக கோவில் வாசல்லே போயிடுவோம். அங்கேயே போயிட்டு ஒரு ரூம் போட்டு எல்லாரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இந்த முறை நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. ஒரு ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸில் தான் போகிறோம். அது டெய்லி போகிற பஸ்ஸு. அது ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணணும். ஆன்லைனில் பண்ணணும்னா முதல்ல நம்ம பே பண்ணால் தான் டிக்கெட் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். அப்போ யாரெல்லாம் நீங்கள் வரத்துக்கு விருப்பமாக இருக்கிறீங்களோ எனக்கு பர்சனலாக சொல்லுங்கள். திருவண்ணாமலையிலேருந்து திருச்செந்தூர், அதாவது அது நைட்டில் வரும். ஒரு 10:30 மணிக்கு அந்த பஸ் வரும். 10:30 மணிக்கு போனோம்னா காலையில் 7 மணிக்கெலாம் கொண்டு போய் அங்கே திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கோயில் போகிறோம். அங்கே குளிக்கிறோம், முருகனை தரிசனம் பண்ணுறோம், கடல் கரையை பார்க்குறோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் 6:30 மணிக்கு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம்னா 7 மணிக்கு பஸ் எடுக்கிறாங்க. அங்கேருந்து திரும்ப நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். போகும்போது ஃப்ரீயாக போகிறோம், நல்லா தூங்கிட்டே போகிறோம், படுத்துக்கின்னு போகிறோம். வரும்போது அதே மாதிரி படுத்துக்கிட்டே வந்துடுறோம். நம்ம ஒரு ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அங்கே கோவிலாண்ட போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகலாம் கோவிலுக்கும். ஸோ இதுதான் என்னுடைய பிளான் இருக்குது இந்த முறை. வரத்துக்கு விருப்பமாக இருக்கிறவங்க எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி சொல்லுங்கள். அது எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத நான் அந்த ஆன்லைனில் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது வீக்கெண்டு, சாட்டர்டே சண்டே இல்லை ஹாலிடே அப்படின்னா அவங்க ப்ரைஸ் ஏற்றிக்கிறாங்க.
மற்ற அந்த மிடில் டேட்லாம் வந்து சாதாரண நாள்லாம் வந்து கொஞ்சம் டிக்கெட் குறைச்சிடுறாங்க. அப்போது நம்ம வந்து எப்படி டிக்கெட்டு இந்த அதிகமாகிற நாளில் போகணுமா, இல்லை கம்மியாக டிக்கெட் இருக்கிற நாளில் போகணுமா, இல்லை நான் வீக்கெண்டில் தான் எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எல்லாரும் வீக்கெண்ட்லேயே போவோம். வர்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு வந்து பர்சனலாக பண்ணுங்கள். இன்னும் வந்து தேதியை முடிவு பண்ணல. அதாவது மார்கழி மாதம் முதல் வாரத்துக்குள்ள, அதாவது திருவண்ணாமலை தீபத்துக்குள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி விட்டுட்டோம்னா மார்கழி மாதம் முதல் வாரத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். இதுதான் என்னுடைய பிளான்ல இருக்கு. யாரெல்லாம் வரத்துக்கு விருப்பமோ எனக்கு சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். அதாவது இது வரைக்கும் நான் திருச்செந்தூரே போனதில்லை அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. உங்க காசு போட்டு கூட கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா முருகர் வந்து பல மடங்கு உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு. அதை கண் கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நடக்கணும், எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னா இந்த வெற்றி பெற்ற ஜெயந்திநாதரை நம்ம இப்போ போய் பார்ப்போம். நிச்சயமா எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த திருச்செந்தூர் முருகருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல்கூடும்.